ஒண்ணு திரிணாமுல் காங்கிரஸ் பெங்கால்ல, பிஜு ஜனதா தள் வந்து ஒரிசால, எந்த கட்சி கொடுக்கல. நான் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வச்சுட்டே சொல்றேன், சிறுபான்மை மக்களுக்கு அதிக அளவில் சீட்டு கொடுக்க வேண்டும். சிறுபான்மை மக்களை வைத்துதான் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு தான் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு முழுமையாக காங்கிரஸ் கட்சிக்கு என்றைக்கு வர வேண்டும் விரும்புகிறோமே தவிர உண்மையாகவே அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது கிடையாது. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியருக்கும் சீட்டு கொடுக்காமல் இருப்பது தவறு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் 25 பேர்ல ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு தான் சீட்டு கொடுத்தா அதுவும் தவறு, ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இரண்டு தவறையும் இந்த முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நீங்கள் கண்டிப்பாக திருத்திக் கொள்ள வேண்டும். சிறுபான்மையருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு கண்டிப்பாக பிரதிநிதித்துவம் தர வேண்டும். இன்னொரு வாதம் வைப்பாங்க கட்சியில, அதையும் நான் வன்மையாக அதை எதிர்க்கிறேன். என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய கட்சிகள் நிறைய பேரோட கூட்டணி வச்சுட்டோம், அதனால அவங்க எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்குமெண்ட் நான் ஏற்றுக்கவே இல்லை. காங்கிரஸ் கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சி, சிறுபான்மையரை நம்பி சிறுபான்மையர் ஆதரவோடு செயல்படுகின்ற கட்சி. உண்மையாகவே நான் இருக்க வேண்டும் என்றால் சிறுபான்மையருக்கு காங்கிரஸ் கட்சி கை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும். அதே வேளையிலே மகளிருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். முடிந்தால் சிறுபான்மை மகளிருக்கு வாய்ப்பளித்து ஒரே கல்லில் 2 மாங்காய் போட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இஸ்லாமியர்களின் குரலாய் ஓங்கி ஒழித்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு மிக நன்றி. அடுத்ததாக நோம்பு திறக்கும் நேரமாகிவிட்டது. நம்மளுடைய மவுண்ட் ரோட் தர்காவின் ட்ரஸ்டி, எனது பேரன்புமிக்க சகோதரர் திரு மன்சூர் அலி கான் அவர்கள், சையத் மன்சூருதீன் அவர்கள் இப்போது துவா செய்வார்கள். அதற்கு பிறகு நாம் இஃப்தியாரை மேற்கொள்ள இருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளிடமும் என்னுடைய வேண்டுகோள், இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்கள் நமது இஸ்லாமியர்களுக்கு நல்ல நாட்களாக அமைய வேண்டும். மேலே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவின் கொடுங்கோல் ஆட்சியை நீக்கி காங்கிரஸ் மிக விரைவாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அனைவரும் துவா செய்கிறார்கள். ஆமீன். اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. رب ارحمهما كما ربياني صغيرا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين.